பத்ரகாளி காட்சி தந்தாள். குனிந்து பார்த்தாள். பஞ்சதீர்த்த குழிகள் தெரிந்தன. தன் பஞ்ச சக்தியும் அங்கே அடைபட்டிருப்பது தெரிந்தது. இதற்கு யார் காரணம் என்று சிந்தித்த போது அவள் ஞான திருஷ்டியில் வந்திருப்பது ஹரிஹர புத்திரன் என உணர்ந்தாள். நிறைவாக மகிழ்ச்சியின் மீது வாள் வீசினான் மணிகண்டன். தெய்வத்தின் கையால் மோட்சம் கிடைத்ததென அவனை வணங்கியபடியே உயிர் நீத்தாள். மகிழ்ச்சியை வதைத்த பின் இரத்த கரைபடிந்த அந்த வாளை ருத்ரகுளம் என்ற பொய்கையில் மணிகண்டன் கழுவினான். அந்த புனித வாளை காத்து வருமாறு தனக்கு உணவிட்ட புத்தன் வீட்டில் ஒப்படைத்தான். அவ்வீட்டில் அவ்வாள் இன்றும் காக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மகிழ்ச்சி மீண்டும் எழுந்து